கோவையில் கள நிலவரம் குறித்து செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டறியலாம். சுரேஷ், பேருந்துகள் கோவையில் முழுமையாக இயக்கப்படுகின்றனவா? இந்த வேலைநிறுத்த போராட்டம் குறித்து மக்களின் கருத்து என்ன? வசந்த், வழக்கமாக இப்போ நம்ம இருக்கின்ற பகுதி கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கிறோம். இங்கு உள்ளூர் பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படுவது வழக்கம், அரசு பேருந்துகள். பட் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம்னா காலையிலிருந்து சொற்பமான எண்ணிக்கையிலான அரசு பேருந்துகள் தான் இயக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் தனியார் பேருந்துகள் தான் இயக்கப்படுகின்றன. இதுவரை நம்ம இந்த நிலவரப்படி கடந்த காலங்களில் இந்நேரம் 100-150 பேருந்துகள் வரை இந்த பேருந்து நிலையத்தில் நிற்பது வழக்கமாக இருக்கிறது. தற்பொழுதுதான் ஒன்றன் பின் ஒன்றாக கிட்டத்தட்ட இதுவரை நாம் வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருந்துகள் கடந்து இருக்கும். பெரும்பாலான அரசு பேருந்துகள் தற்பொழுது காந்திபுரத்தில் இல்லாத சூழ்நிலை இருந்து வருகிறது. இதனால் வெளியூரிலிருந்து காந்திபுரத்திற்கு வந்து இங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்த போதிலும் தனியார் பேருந்துகள் கணிசமாக இயக்கப்பட்டு வருவதால் அதற்கு மாற்றாக அரசு பேருந்துக்கு மாற்றாக அது இயக்கி வந்தாலும் பெரும்பாலான அரசு பேருந்துகளை நம்பியிருக்கக்கூடிய பயணிகளுடைய நிலை தற்பொழுது இப்போ காத்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பெரும்பாலும் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 50 பேருந்துகள் நிற்கக்கூடிய ஒரு வரிசையாக இருந்து காணப்படும் ஒரு பகுதி. ஆனால் தற்பொழுது ஒரு அரசு பேருந்து கூட இல்லாத சூழல் தான் இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து வருகிறது. காலையிலிருந்து கிட்டத்தட்ட இந்த காந்திபுரத்தில் மட்டும் 10லிருந்து 15 வரையிலான அரசு பேருந்துகள் பல்வேறு வழிகளில் இயக்கக்கூடிய அரசு பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் தனியார் பேருந்துகள் தான் இயக்கப்பட்டு வருகின்றன. வசந்த், சுரேஷ், பெரும்பாலும் தனியார் பேருந்துகள் தான் இயக்கப்படுறதா சொல்றீங்க. இந்த போராட்டத்தை பயன்படுத்தி தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. கோவையில் அந்த சூழல் உள்ளதா? பத்மபிரியா, நிச்சயமாக. ஆனால் கோவையை பொறுத்தளவுக்கு நேற்றைய தினமே அதிகாரிகள் தனியார் பேருந்து உரிமையாளர்களிடம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதாவது இந்த வேலைநிறுத்தத்தை பயன்படுத்தி தனியார் பேருந்துகளில் பயணிகளிடம் அதிகப்படியான கட்டணங்களை வசூலிக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் வழக்கம் போலவே இவர்கள் சாதாரண கட்டணத்தில் தான் இயக்கி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது வழக்கம் போல கோவை மாவட்டத்தில் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் இதற்கு தனியார் பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் இதற்கு மாற்றாக பயன்படுத்துவார்கள் என்றும் அறிவித்திருந்தார். மேலும் கனரக உரிமம் வைத்துள்ள ஓட்டுநர்கள் யாராக இருந்தாலும் பணிமனைகளில் அந்தந்த பேருந்து பணிமனைகளில் இந்த அரசு பேருந்துகளை இயக்க வரவேற்கப்படுவதாகவும் அவர்கள் உடனடியாக விண்ணப்பித்து இந்த அரசு பேருந்துகளை இயக்க முன்வருமாறும் ஒரு அழைப்பையும் விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் அந்தந்த பேருந்து பணிமனைகளில் கனரக ஓட்டுநர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்திருப்பதாக ஒரு தகவல்கள் வருகின்றன. இருந்த போதிலும் ஓரிரவிலே இதை சாத்தியப்படுத்த முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்த நிலையிலால் இதுவரை அரசு பேருந்துகள் கணிசமாக இயக்கப்படாத சூழல் இருந்து வருகிறது.